அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் 8ஆம் தேதி முதல் சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கிரன் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் ரூண ரோக சத்ருஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சனி மட்டுமல்ல, சூரியன் மற்றும் சந்திரனுடனும் இணைகிறார். எனவே இந்த தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை பெற்று தரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே 6ஆம் இடத்திற்கு வருவது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் பாவ கிரக சேர்க்கையின் அமைப்பு காரணமாக ரெட்டிப்பு நன்மையை மும்மடங்கு கொடுப்பதற்கான யோகத்தை பெற்று தருகிறார். ஏனென்றால் சனி 6இல் இருப்பது சிறப்பு, சூரியனும் 6இல் இருப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் தேய்பிரை சந்திரனாக 6இல் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிரன் இணைவது நிச்சயமாக மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும், மட்டுமல்லாது சப்தம பார்வை விரயஸ்தானத்தில் கிடைப்பது விரய செலவுகளும் கடன் சார்ந்த சூழ்நிலைகளிலும் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. 2 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் கன்னிராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருப்பவர் தான் சுக்கிரன். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறப்பது என்பது நிச்சயமாக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சுக்கிரன் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அழகானவர்களாகவும் வசதி படைத்தவர்களாகவும் சிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ஏழ்மையில் பிறந்தாலும் தங்களுடைய வாழ்வை செல்வ செழிப்பு வசதிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துபவர் சுக்கிரன். அது மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கை, அசையும் அசையா சொத்துக்கள் போன்ற அனைத்தையும் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உங்களுடைய வாழ்வில் எதுவுமே இல்லை என்றாலும் தங்களால் வருமானத்தை உருவாக்க முடியும். தங்களுடைய செல்வ செழிப்பை தாங்களே சேர்த்து வைப்பதற்கான யோகத்தை கொடுப்பவர் நிச்சயமாக சுக்கிரன் மட்டும்தான். ஏனென்றால் உறவுகளால் ஏமாற்றப்பட்டாலோ அல்லது நண்பர்கள் சில சூழ்ச்சிகளால் தங்களிடம் இருந்த அனைத்துமே போய்விட்டு 0 என்ற நிலையில் இருந்தாலும் கூட சுக்கிரனின் ஆதிக்கமும் சுக்கிரனின் வலுவும் அவர்களிடம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள்தான் ஹீரோ என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்ச்சியை நோக்கி சிந்திக்கக்கூடிய சிறந்த நபர்களாக இருப்பனர். அது மட்டுமல்லாது ஆடம்பர வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். மனித வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் நிறைந்து கிடைக்க வேண்டும் என்றால் அதில் சுக்கிரனின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் நவ கிரகங்கள்ல ஒரு கிரகம் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு 3 இடங்களில் இருந்தால் நல்ல பலன் கொடுக்கும், அல்லது 5 இடங்கள் அல்லது அதிகபட்சம் 6 இடங்கள் வரை குரு உட்பட அனைத்து கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் 7 இருந்து 9 இடம் வரைக்குமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார். கோல்சார இணைவு மற்றும் அவருடைய சஞ்சார அமைப்பு, சுபத்துவ பாதை அனைத்தையும் கருத்தில் கொள்ளும் போது 7 முதல் 9 இடங்களில் மிக வலுவான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான். எனவேதான் சுக்கிரனுக்கு நிகர் சுக்கிரனாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக சுக்கிரன் ஜென்ம ராசியிலோ 2 4 5 7 9 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். 3 10 ஆகிய இடங்கள்ல ஒரு நடுநிலையான பலனும், 6 8 12 ஆகிய இடங்கள்ல சற்று சின்ன தடையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அவரது சஞ்சார அமைப்பின் காரணமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அவர் ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ அமரும் போது அவற்றிலும் மாற்றம் ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் மிகவும் வலுவாக சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு. இந்த சுக்கிர பயிற்சிக்கு அடுத்து அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. தனது உச்ச ராசியான மீன ராசியில் மிக விரைவில் உச்சம் பெற போகிறார். எனவே இந்த சுக்கிர பயிற்சி மார்ச் 8ஆம் தேதி முதல் சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக நிச்சயமாக நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகமும்
யோகமும் அதிர்ஷ்டமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். காரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவர் செல்வ செழிப்பில் மிகுந்து பிறந்தவராக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் தன்னுடைய உறவுகளாலே ஏமாற்றப்பட்டு தன்னுடைய சொத்துக்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது அலுவலகம் சார்ந்த பணிகள்ல நயவஞ்சகமாக மற்றவர்களின் நட்பு வட்டார சூழ்ச்சிகள் அவர்களை தோற்கடிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடன் இருந்தவர்களே அவர்களுக்கு விரோதியாக மாறக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்பட்டு அனைத்து விதமான செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பை போன்றவற்றை இழந்து தன்னுடைய வாழ்வே சூனியமாகிவிட்டது என்று நினைத்த ஒருவருக்கு நவ கிரகங்கள்ல சுக்கிரன் மற்றும் மிக அதீதமான பலத்துடன் சஞ்சரிப்பதால் திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அவரே கனவில் எதிர்பாராத வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி அனைத்தையும் தன்னாலேயே மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அந்த நபர் அத்தனையும் இழந்தாலும் தன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் தன்னிடம் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்கிறார். தொழில் என அனைத்திலும் அவருக்கு அடுத்தடுத்து வெற்றி பெற்று மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குகிறாருங்க. தன்னுடைய சம்பாத்தியத்தினால் மட்டுமே மற்றவர்களுடைய சம்பாத்தியம் எதுவும் இல்லாமல் அனைத்தையும் தன்னுடைய சாம்ராஜ்யமாக உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை அவருக்கு சுக்கிர மகாதிசை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. இது போன்றுதான் மனித வாழ்வில் சுக்கிர மகாதிசை அல்லது சுக்கிர திசை நடைபெற்றால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகும். அதிலும் குறிப்பாக சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தால் இந்த புக்திகள் நடைபெற்றால் மிகவும் அற்புதமான வளர்ச்சி கிடைக்கும். அதே போன்று சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு, செவ்வாயின் புக்திகள் நடைபெற்றாலோ அல்லது தசைகள் இருந்தாலோ சுக்கிர புக்தி நடைபெறும் போதும் மிக சிறந்த யோகம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. சுக்கிரனுக்கு பகை கிரகமாக கருதக்கூடிய சூரியன், சந்திரன் போன்ற புக்திகள் நடைபெறும் போது சற்று கவனம் தேவை. இருப்பினும் சுக்கிர மகாதிசை என்றால் நிச்சயமாக செல்வ செழிப்பில் நிறைந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தங்களுடைய வாழ்வில் ஒரு முறையாவது அதற்கான யோகத்தை நிச்சயமாக சுக்கிரன் பெற்றுத்தரக்கூடிய வல்லவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் நவ கிரகங்களிலே சுகாதிபதியாகவும் அவர் வலுவாக அமர்ந்தால் செல்வ செழிப்பு, சிற்றின்பம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழ்நிலை போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைத்து மனமகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி சுக்கிரனின் அமைப்பு இருக்க இந்த தருணத்தில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் ஏற்பட்ட மாறுதல்கள் நடைபெற இருக்கின்றன. அதே சமயம் இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் சந்திரனோடும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே அதிரடியான நிகழ்வுகளாக சுக்கிரன் எழுதிய தலைவிதியாக குடும்பம், உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகள் எப்படி அமைகின்றன என்று பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்கிரன் நுழைந்திருப்பதால் இந்த தருணத்தில் வெகுவளவில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஆனால் சனியும் மிக வலுவாக இந்த இடத்தில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் நிச்சயமாக குறையும். கடன் சார்ந்த தொல்லைகள் மிக பெரிய அளவில் குறைவதற்கான யோகத்தை சுக்கிரன் பெற்றுத்தரப்போகிறாருங்க சனியுடன் இணைந்து. எனவே இந்த தருணத்தில் குடும்ப வருமானம் உயரும். கடன் வாங்குவதற்கு எப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ அதே போன்று கடனை அடைத்து நிம்மதியான ஒரு சூழ்நிலை பெறுவதற்கான வாய்ப்பும் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வருமானம் மிக சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறைகளை விளக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைவதற்கான யோகமும் உண்டு. சுக்கிரனுடைய 6ஆம் இட சஞ்சாரத்திற்கு பிறகு அவர் 7இல் உச்சம் பெறப்போகிறார். எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் இருந்தே மிக சிறப்பான நன்மை குடும்ப ரீதியான விஷயங்கள்ல மிகவும் அபரிவிதமாக உண்டு. உத்தியோக ரீதியாக சனி மிக சிறந்த ஆதிக்கத்தை செலுத்துகிறாருங்க. 6ஆம் இடத்தில் அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் போது சூரியனும் 6இல் இருப்பதால் வெகுவாக அலைச்சல்கள், சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் எவ்வளவுதான் உங்களது உழைப்பு நியாயமாக இருந்தாலும் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகளில் ஏற்பட்ட தடைகள்ல நிச்சயமாக இந்த தருணத்தில் மாற்றத்தை பெற்று தருகிறார். நியாயமாக வர வேண்டிய
வேண்டிய சலுகைகள் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் சிறப்பாக கிடைக்கும். கருத்து வேறுபாடு கூட்டாளிகளுடன் இருந்த சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும், நிதி சார்ந்த பிரச்சனைகள் வெகுவளவில் குறைவதோடு மட்டுமல்லாது புதிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் இறங்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைகிறது என்பதை கன்னிராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ல் இருப்பதால் ஓரளவிற்கு சிறந்த முன்னேற்றத்தை பெறலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவிற்கு சூழ்ச்சியோ மறைமுகமான தந்திரங்களோ இயலாத வகையில் நல்ல பெயரை நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை பெற்றுத்தரப்போகிறார். அரசியல் சார்ந்த பணிகளில் சில மறைமுகமான தொல்லைகளும் சூழ்ச்சிகளும் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதை சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மற்றபடி அனைத்துமே கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாகவும் வெற்றி வாய்ப்பு தேடி வரக்கூடிய தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் அயராது உழைக்கக்கூடிய உங்களது உழைப்பிற்கு நல்ல பலன் உண்டுங்க. மத்திய மாநில அரசின் சலுகை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு அஷ்டமத்தில் இருக்கும் போது சுக்கிரன் 6ற்கு மாறியிருப்பது பெண்மணிகளுக்கு சற்று கூடுதல் கவனம் தேவைக்கூடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அடிக்கடி சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு குடும்ப ரீதியாக. எனவே விழிப்புணர்வு நிச்சயமாக தேவை. இந்த சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.